சூப் சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி பண்ணுறோம், நமக்கு பிடிச்ச கொரியன் சூப்பாகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நேத்திக்கு நைட்டு டின்னருக்கு பண்ணியிருந்தேன். கடைக்கு போகும்போது கீரை ஆஃபர் போட்டிருக்காங்கன்னு 3 கட்டு கீரை வாங்கிட்டேன். அது வாங்கின நிமிஷத்துலேருந்து இதுக்கு ஏத்தாப்புல என்ன குழம்பு வைக்கலாம்னு மண்டைக்குள்ள ஒரே யோசனை தான். புளியோதரை வச்சு கீரை பொரியல் வேணாம், நம்ம இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னென்னு யோசிக்கும் போது தான் இந்த குழம்பு எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. வெங்கடேஷ் பட் அவங்களோட அப்பள குழம்பு தான் இது. நான் நிறையா டைம் இந்த குழம்பு செஞ்சுருக்கேன். எப்போ நான் செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக தான் வரும். சூப்பரான ரெசிபின்னே நான் சொல்லுவேன். மத்தியானம் அந்த சுடுசாத்து கூட பரட்டி சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலாக தான் இருக்கும். நான் செஞ்சது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மா அத்தைக்கெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். அவ்வளோ சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஏத்தாப்புலே கீரை பொரியல், சௌ கடலைப்பருப்பு கூட்டு கூட இன்னொரு அப்பளம் வச்சு மத்தியானம் லஞ்சை முடிச்சாச்சு. என்னோட டெய்லி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ரெட் கார்ட் கொடுங்க.